குயிலரங்கத்தில் இன்று நாம் பார்க்க போவது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2800 மீட்டர் உயரத்தில் இருக்கும் காஷ்மீரின் ஒரு முக்கியமான ஹில் ஸ்டேஷன், பனியில் சறுக்கி விளையாடும் ஒரு இடம், பனி நிறைந்த மலைகளின் நடுவே ஒரு குதிரை பயணம். ஸ்ரீநகரில் இருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சோன்மார்க். நேரம் காலை 8 மணி. ஸ்ரீநகரிலிருந்து நம் பயணம் ஆரம்பிக்கிறது. செல்லும் வழியில் ஒரு சிறிய தேநீர் இடைவேளை. மீண்டும் தொடர்கிறது நம் பயணம். இடதுபுறம் தெரிவது டால் லேக். இந்த இடத்தில் டால் ஏரியின் தண்ணீர் தெளிவாக தெரிகிறது. இப்பொழுதும் அதே ஏரியை கடந்துதான் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த முறை தண்ணீர் தெரியவில்லை, வெறும் மூடு பனி மட்டும்தான் தெரிகிறது. இங்கு நிற்கும் ஷிக்காராவும் ஏதோ காற்றில் மிதப்பது போல தெரிகிறது. நேரம் இப்போது காலை 9 மணி. இன்னும் பனி விலகவில்லை. இந்த காட்சி நமக்கு வெல்கம் டு காஷ்மீர் என்று சொல்லாமல் சொல்கிறது. மூடு பனியை கடந்து போகும் ஒரு கார் டிராவல். சொல்வதற்கு வார்த்தையே இல்லாத ஒரு பியூட்டிஃபுல்லான அனுபவம் இது. நாம் இப்போது நுழைவது வெயில் பிரிட்ஜ். இந்த பாலம் இங்கு இருப்பதால் சோனாமார்க், அமர்நாத் யாத்ரா மற்றும் நாரானாக் வழியே செல்பவர்களுக்கு பயணம் எளிதாகிவிட்டது. என்ன ஒரு அருமையான காட்சி! இந்த மாதிரி ஒரு பயணம் காஷ்மீரில் தான் அனுபவிக்க முடியும் என்று நினைக்கிறேன். சுற்றி எங்கு பார்த்தாலும் மேகம் இறங்கி வருவது போல் இருக்கும் மூடுபனி. அங்கே வரும் நெடுஞ்சாலை தகவல் பலகையின்படி சோனாமார்க் சென்று அடைவதற்கு இன்னும் 36 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும். அந்த பலகையில் இருந்ததில் ஒரு பெயரை தவிர்க்க முடியவில்லை. அதுதான் கார்கில். இந்திய வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத இடம். சில நேரம் பாதை காணாமல் மறைந்து போய்விடுகிறது. சில நேரம் பனியால் மறைந்த மலைகள் வெளிப்படுகிறது. ஒரு கனவு உலகிற்குள் நுழைவது போல் உள்ள ஒரு பயணம். இப்போ நாம் அடுத்து போவது இந்தியாவோட ஒரு முக்கியமான பகுதி. அதோட பேர் சோன்மார்க் டனல். இது சுமார் 6.5 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. காலநிலை எப்படி இருந்தாலும் இந்த வழியாக சென்று எளிதில் சோன்மார்க்கை அடைந்து விடலாம். ஸ்னோ ஸ்லைடு மற்றும் லேண்ட் ஸ்லைடால் பாதிக்கப்படாத ஒரு வழி. காஷ்மீர் மற்றும் லடாக் இடையே ஆண்டு முழுவதும் பயணத்தை உறுதி செய்கிறது. இந்திய துருப்புக்கள் மற்றும் பொருட்களை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் லடாக் வரை நகர்த்த உதவுகிறது. லடாக் பிராந்தியத்திற்கான இந்தியாவின் பாதுகாப்பு தயார் நிலையை மேம்படுத்துகிறது. சோன்மார்க் டனலுக்கு பக்கத்தில் ஈக்ரஸ் டனல்னு ஒன்று இருக்குது, பார்த்தீங்களா? ஈக்ரஸ் டனல் அப்படின்னா வெளியேறும் சுரங்கப்பாதைன்னு அர்த்தம். நீளமான சுரங்கங்களில் அவசர கால வெளியேற்றத்திற்காக வெளியேற்ற சுரங்கம் கட்டுவது உலகம் முழுவதும் பின்பற்றப்படும் ஒரு பாதுகாப்பு தரநிலை. அதனால் அவசர காலங்களில் பயணிகள் இந்த ஈக்ரஸ் டனல் மூலமாக பாதுகாப்பாக வெளியே போகலாம். இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு இயற்கையின் அற்புதம் என்னன்னா, டனலுக்கு அந்த பக்கம் பனிப்பொழிவு இல்லை. ஆனால் இந்த பக்கம் உள்ள மலை பாதை அனைத்தும் மூடும் அளவுக்கு பனிப்பொழிவு இருக்கிறது. சோன்மார்க்கில் இருக்கிற தஜ்வாஸ் வைல்ட் லைஃப் சாங்சுவரிக்கு வந்துட்டோம். இதுக்குள்ளே காரில் போக முடியாது. அதனால் ஒரு குதிரையில் ஏறி உள்ளே போக போகிறோம். இந்த பனிப்பொழிவுக்கு நடுவில் ஹார்ஸ் ரைடு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்குது. இங்கே பனிப்பாறைக்கு செல்ல 3 முதல் 4 கிலோமீட்டர்கள் பயணம் செய்ய வேண்டியுள்ளது. இந்த பாதை மேல் நோக்கி செல்வதாகவும் கடினமானதாகவும் இருக்கிறது. குறிப்பாக பனி இருப்பதால் குழந்தைகள், வயதானவர்கள் அல்லது கடினமான நடைப்பயணத்தை தவிர்க்க விரும்பும் எவருக்கும் இங்கு நடந்து செல்வது கடினமாக இருக்கும் என்பதால் அவர்களுக்கு இந்த குதிரைகள் இருப்பது வசதியாக அமைகிறது.
இங்க ஒருத்தர் நூடுல்ஸ் செஞ்சு விற்கிறாரு. சூடான ஸ்பைசியான நூடுல்ஸ். இப்படி ஒரு ஸ்னோவுக்கு நடுவில் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒன்று. நாம் இங்கே டிசம்பர் மாத இறுதியில் வந்திருக்கோம். இது காஷ்மீரோட பீக் வின்டர் சீசன். அதனால தான் நம்மளால் இங்கே இப்படி ஒரு பனி பொழிவை பார்க்க முடியுது. இதுவே கோடை காலத்தில் இங்கே இருக்கிற பள்ளத்தாக்கு பச்சை நிறமாக இருக்கும். ஆனாலும் உயரமான பகுதிகளில் பனி இருந்து கொண்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு தனி அழகாக தான் இருக்கும். கொட்டுற பனிக்கு நடுவில் இப்படி நெருப்பை மூட்டி வச்சிருக்கிறது குளிருக்கு ரொம்பவே இதமாக இருக்குது. இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை, அங்கே தெரியும் எல்லா கூடாரத்துக்கிட்டேயும் நெருப்பை மூட்டி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு கூடாரமும் ஒரு கடை. இங்கு பெரும்பாலும் நமக்கு நூடுல்ஸும் டீயும் கிடைக்கிறது. சோன்மார்க் குளிர்காலத்தில் கடுமையான பனிப்பொழிவை பெறுகிறது. இது சறுக்குவதற்கு ஏற்ற சிறந்த மென்மையான சரிவுகளை உருவாக்குகிறது. நிலப்பரப்பை நன்கு அறிந்த உள்ளூர்வாசிகள் பனி வேடிக்கையை விரும்பும் சுற்றுலா பயணிகளுக்கு எளிய இலகுரக ஸ்லெட்ஜுகளில் சவாரிகளை வழங்கத் தொடங்கினர். இந்த செயல்பாடு எளிதானது. சிறப்பு திறன்கள் எதுவும் தேவையில்லை. சுற்றுலா பயணிகளை மேலே கூட்டிட்டு போய் அப்புறம் இதில் உட்கார வச்சு அங்கிருந்து கீழே தள்ளி விடுவாங்க. அதனால் இதில் சறுக்கிக்கிட்டே கீழே வருவாங்க. யார் வேண்டுமானாலும் இதை அனுபவிக்கலாம். குளிர்காலத்தில் சோன்மார்க்கிற்கு வருபவர்களுக்கு இது ஒரு சிறப்பம்சமாக அமைகிறது. இது சோன்மார்க்கில் ரொம்ப பாப்புலராக இருக்கிற ஒரு ஸ்னோ ஆக்டிவிட்டி. இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. மீண்டும் குதிரையில் ஏறி வெளியில் இருக்கும் கார் பார்க்கிங் வரை செல்ல வேண்டும். இங்கு இருக்கும் மக்களுக்கு டூரிசம் தான் ஒரு முக்கிய வாழ்வாதாரமாக உள்ளது. அதனால் நீங்கள் இங்கே வரும்போது அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ட்ரை பண்ணுங்க. ஆனால் ஒன்று விலை தெரிந்து செயல்படுங்கள். இப்போ நம்ம வெளியில் வந்தாச்சு. மறுபடியும் காரில் ஸ்ரீநகரை கிளம்பணும். சோன்மார்க் நிஜமாவே ஒரு நல்ல ஸ்பாட். இங்கே டைம் எப்படி போச்சுன்னு தெரியல. இது காஷ்மீரில் இருக்கிற ஒரு முக்கியமான ஹில் ஸ்டேஷன். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம். மறுபடியும் அதே சோன்மார்க் டனல் வழியாக வெளியில் வந்து கொண்டிருக்கோம். இந்த டனலின் இரு பக்கமும் இராணுவ வீரர்கள் கண்காணிப்பு பணியில் நிற்கிறாங்க. இவர்களை பார்க்கும்போது சினிமா வசனங்களில் கேட்டது எல்லாம் நிஜமாக உணர்ந்த மாதிரி இருந்துச்சு. வெயிலோ மழையோ கடும் குளிரோ எதுவுமே பாராமல் நமக்காக நிற்கும் இந்திய இராணுவம். மனசார ஒரு சல்யூட். இதோட இந்த காணொளியை முடிச்சிக்கலாம். நாளைக்கு இன்னும் ஒரு சுவாரஸ்யமான இடத்துல இருந்து உங்களை சந்திக்கிறேன்.